ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லிச்செடி. அதாவது ஒத்தையாக பூக்கும்ல அந்த மல்லிச்செடி. என்கிட்ட ரோஜா மல்லிச்செடி இருக்குது, இருவாச்சி இருக்குது. இது இல்லை, அதனால் நேற்று கொண்டு வந்தாங்க. 60 ரூபா சொல்லி 50 ரூபாய்க்கு தந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை உடனே நான் மாற்றி வச்சுட்டேன். ஒரு டப்பாவில் தொட்டியில் மாற்றி வச்சுட்டேன். பாருங்கள், இது புது செடி. இதை கொஞ்சம் நல்ல வெயிலில் தூக்கி வச்சா தான் பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு வெயில் கிடைக்கிற இடத்துல வச்சுருக்கேன். பார்ப்போம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது, பூக்கள் நிறைய பூக்குதான்னு பார்ப்போம். இதுவும் புது செடி தான். இது 7 days ரோஸ். இது தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது தாய் செடியிலேருந்து ஒட்டு கட்டி எடுத்தது. அதனால் சரி நல்லா வருமே அப்படின்ட்டு இது டப்பாவில் இருக்கிறதுனால 150 ரூபா போட்டாங்க. இது சந்தன கலரும் ஒயிட் கலர்லாம் பூக்கும் அப்படின்னாங்க, சாண்டில் கலர். சரி பார்ப்போம், இது மாற்றி வச்சேன்னா எவ்வளோ வருது, பூக்கள் அறுவடைக்கு வருதுன்னு பார்ப்போம். செடி நல்லா இருந்துச்சு, அதனால் உடனே இதை வாங்கிட்டேன். ரூபா பார்க்காம நல்லா இருக்குன்ட்டு. இந்த 7 days ரோஸ் என்கிட்ட இல்லை, அதனால் வாங்கியிருக்கேன். புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். பார்ப்போம், இதை வேறு தொட்டியில் கொஞ்சம் மாற்றி வைக்கணும். மண் நிறைய போட்டு வச்சோன்னா ஓரளவுக்கு செடி நல்லா பெருசாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இது நல்லா பெரிய செடியாக தான் இருக்குது. இது ஏற்கனவே உள்ள பழைய செடி தான், சிவப்பு கல்கத்தா ரோஜா. இதில் ஏற்கனவே நிறைய பூக்கள் பூத்து முடிஞ்சு வெட்டி விட்ட இடத்துலலாம் தளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏகப்பட்ட மொட்டுகள் வச்சுருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 10 மொட்டுகள் கிட்ட ஒரே செடியில் 10 மொட்டுகள் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது செடியோட வளர்ச்சி நல்லா இருக்குது. இதுக்கு நீர் உரங்கள், அரிசி, பருப்பு களைஞ்ச தண்ணி எல்லாமே நம்ம உரமாக கொடுக்கலாம். ப்ளஸ் முட்டைத்தோடு உரம் கொடுக்கலாம், டீ தூள் உரம் அதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் நான் வெறும் இந்த கஞ்சி மிஞ்சி போனது அதெல்லாம் விடுவேன். சத்துமா கஞ்சி எல்லாமே புளிக்க வச்சு கொடுப்பேன். நீர் உரங்களும் கொடுப்பேன். அதாவது தயிர், பால், மோர், அப்புறம் மாவு எல்லாமே தண்ணியில் கலந்து புளிக்க வச்சு தண்ணியில் கலந்து உரமாக கொடுக்கலாம். இது அரிசி உளுந்து களைஞ்ச தண்ணிக்கு நல்ல ஓரளவுக்கு அரிசி களைஞ்ச தண்ணிக்கெலாம் நல்ல செடி வளருது. ரோஸ்க்கு நிறைய பூக்குது. நான் அப்படியே களையும் போது கீழே உள்ள செடிகளுக்கு மட்டும் அதை எடுத்து அப்படியே ஊற்றிடுவேன். தண்ணியில் கலந்தும் ஊற்றலாம். பாருங்கள், நிறைய மொட்டுக்கள், எக்கச்சக்க மொட்டுக்கள் வச்சுருக்கு. எனக்கே முதல்ல இந்த ஒரு செடியில் தான் இவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு. இது வாஸ்து செடி. இது வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சிவப்பு கலர் வாஸ்து செடி. எப்படி வெயிலில் நிற்கி இருக்குது பாருங்கள். கேட் மேலே இருக்குது, பில்லரில் எப்படி கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். அழகா சூப்பராக பூத்துருக்கு. சிவப்பு கலர் பார்க்க நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. பாருங்கள் எவ்வளவு ஹைட்டுக்கு போயிருக்கு செடி. சின்ன நர்சரி கவரில் தான் இருக்குது. நல்லா ஹைட்டாக போயிட்டே இருக்குது. ஓரளவுக்கு கொத்து கொத்தாக பூக்கள் அழகாக இருக்குது. பூக்கிறது ஒரு 5 இன்ச்சாக கொத்து கொத்தாக நிறைய பூக்குது. இது ஒன்றா பூக்காது, கொத்து கொத்தாக பூக்கும். நல்லா பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெட் கலர். இது கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் அப்படியே நல்ல பல்பு சீரியல் பல்ப் போட்ட மாதிரி இருக்கும். இதுவும் புது செடி தான், மஞ்சள் கலர் பட்டன் ரோஸுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலர் அழகாக இருக்குது பாருங்கள், மஞ்சள் கலர். என்கிட்ட மஞ்சள் கலர் ரோஸ் இல்லை, அதனால் இதுவும் புதுசாக வாங்கின செடி தான். 3 செடி வாங்கினேன். மல்லி இது ஒன்று, 7 days ரோஸ் ஒன்று, மஞ்சள் கலர் ரோஸ் ஒன்று. 3 ரோஸ் நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட 300 ரூபா கிட்ட செலவாயிட்டு. ஆனால் 7 days ரோஸ் ரொம்ப நல்ல ஒர்த்தாக இருக்குது. நல்ல தாய் செடியிலேருந்து ஒட்டுக்கட்டி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே தாய் செடி மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.